உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். நாளை மறுநாள் விஜய் ஏற்றவுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடி மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத். இந்த கொடியேற்ற விழாவுக்கு யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நாளை மறுநாள் குறிப்பாக ஆகஸ்ட் 22ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியினுடைய அந்த கொடி அறிமுக விழாவானது நடைபெற இருக்கிறது என்று தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது அந்த கட்சியின் கொடியின் நிறம் என்னவாக இருக்கும் என்று பலரும் அதற்கான விரிவாக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கட்சியின் கொடியின் நிறமானது மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் என்றும் ஒரு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. 3 வண்ண கொடிகளா இல்ல 2 வண்ண கொடிகளா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் மஞ்சளும் சிவப்பும் இருக்கக்கூடிய அந்த நிறமானது உறுதி என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. மேலும் தற்போது வரை பார்த்தீங்கன்னா இந்த நாளை மறுநாள் குறிப்பாக ஆகஸ்ட் 22ஆம் தேதி சென்னை பனையூரில் குறிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தலைமை அலுவலகமானது சென்னை பனையூரில் இருக்கிறது. அந்த பனையூரில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் இந்த கொடியேற்றும் விழாவுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த கொடியை ஏற்றி சோதனையும் செய்து பார்த்திருக்கிறார். அந்த ஏற்றப்பட்ட கொடி பார்த்தீங்கன்னா மாதிரியான கொடிதான், அது உண்மையான கொடி இல்லை என்றும் தகவல்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் இந்த கொடியின் நிகழ்ச்சியானது கொடியேற்றும் நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெறும் என்று எதிர்பார்த்த நிலையில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே, குறிப்பாக அந்த கட்சியினுடைய தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் அணி தலைவர்கள் மட்டுமே அனுமதி என்று கூறியிருந்த நிலையில தற்போது வரை பார்த்தீங்கன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட தலைவர்களுக்கும் அணி தலைவர்களுக்கும் எந்த ஒரு அழைப்பும் வரவில்லை. இதனால் அவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி இருக்கிறதா, அதாவது யார் யாரெல்லாம் உள்ளே செல்ல போகிறார்கள், ஏனென்றால் அந்த இடத்திற்குள்ளே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அனுமதிக்க போவதாக திட்டமிட்ட நிலையில யார் யாருக்கெல்லாம் அனுமதி உள்ளே இருக்கிறது, அவர்களுக்கான பாஸ் கூட தற்போது வரை இன்னும் வழங்கவில்லை. மேலும் தலைமையிலிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை என்று அவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நாளை மறுநாள் ஆகஸ்ட் 22ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி சரியாக நடைபெறும் என்றும் ஒரு புறத்தில் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக 10:30 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த கட்சியின் கொடியை ஏற்றி அதனை அறிமுகம் செய்ய இருக்கிறார் என்பது வெளியாகி இருக்கிறது, ஒரு புதிய தகவல். ஆனால் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பனையூர்ல இருக்கக்கூடிய அந்த தலைமை அலுவலகத்துல திருவிழா கோலம் காணப்பட்ட நிலையில தற்போது யார் யாரெல்லாம் உள்ளே அனுமதிக்க போகிறார்கள், தற்போது வரை எந்த அனுமதி இல்லை என்று அதனுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் தற்போது அவர்கள் கேள்விக்குறியாக இருக்கிறது. சென்னைக்கு பயணம் செய்ய போகிறோமா இல்லையா என்ற கேள்வி அவர்களுக்குள்ளே எழுந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.